பொன்னி அப்கமிங் எபிசோடில் பொன்னி இங்கே வளைகாப்புக்கு வந்ததா பிடிக்காத உஷா பொன்னியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த பியூட்டிஷியன் கேர்ள்ஸ் முன்னாடியே பேசுகிறாங்க. எனக்கு இவங்கள பார்த்தாலே பிடிக்கல, அதனால் எனக்கு இவங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சேர்ந்து பொன்னியும் அமைதியாக ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பியூட்டிஷியன் எல்லாமே உஷாவுக்கு மேக்கப் போடுறாங்க. அப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது மேக்கப் போட்டிருக்கறனால யார் பண்ணுறாங்கன்னு தெரியாதனால பொன்னி நான் பண்ணுறேன்னு சொல்லி ஹஸ்கி வாய்ஸை சொல்லிவிட்டு அந்த ஹேர் ஸ்டைலை பொன்னியே போட்டு விடுறாங்க. மேக்கப்லாம் முடிஞ்ச உடனே உஷா பார்த்துட்டு ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே எங்களோட வேலை முடிஞ்சிச்சு, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொன்னியும் அந்த வந்த பியூட்டிஷியன் கேர்ளும் கிளம்புறாங்க. அப்போதைக்கு நம்ம சண்முகம் சொல்கிறாரு, பொன்னி நீங்கள் இரு பொன்னி, ஏன்னா அக்காவும் இல்லை மாமாவும் இல்லை, நீயாச்சும் இங்கே இரு பொன்னி அப்படின்னு சொல்லும்போது உஷா கேட்குறாங்க, என்னாச்சு, எங்கே பவானி அக்கா அண்ணன் அண்ணி எங்கே சுந்தரனை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜெயா சொல்கிறாங்க, இல்லை உஷா, இது மாதிரி சுந்தரனுடைய அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதனால் சுந்தரமும் பவானி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே உஷா ஒன்று, என்ன சொல்கிறீங்க, எனக்கு அண்ணன் இங்கே இருந்திருக்கணுமே, அண்ணன் இல்லையா, அண்ணன் இல்லைனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உஷா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சண்முகம் ஒன்று, பாத்தியா பொண்ணு, இப்போதைக்கு மாமாவும் இல்லை அக்காவும் இல்லை, அட்லீஸ்ட் நீயும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொண்ணி, நீ இரு பொண்ணின்னு சொல்லி சண்முகம் சொல்ல உடனே இங்கே உஷா, ஏங்க அவள் எதுக்கு இங்கே இருக்கணும், அவளாம் இங்கே இருக்க தேவையில்லை, அவளை போக சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி உஷா பொன்னியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போதைக்கு வெண்ணிலாவும், அதானே அவள் ஏன் மாமா இங்கே இருக்கணும், அவள் வந்து வேலைக்காரி தானே இங்கே வந்த வேலை முடிஞ்சு போச்சு, அவள் பாட்டி போக வேண்டியது தானே, அவளை போய் ஏன் இங்கே இருக்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வெண்ணிலா கேட்க டக்குன்னு சக்திக்கு கோவம் வந்துடுது. வெண்ணிலா, இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை இப்போது, அவள் இங்கே வரதில் உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வந்தங்கிறத ஞாபகம் இருக்கா, நீ என்னமோ அவளுக்கு ஓகே சொல்கிற, முதல்ல நீ இப்போ தப்பாக நாங்கள் மறந்துட்டோன்னு நினைக்கிறியா, ஏதோ போனால் போதும் தான் உன்னை வீட்டில் விட்டு வச்சுருக்கோம், புரியுதா, நீ ரொம்ப பேசுனதுன்னு வச்சுக்கேன் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கே சக்தி சொல்லவும் சந்திரசேகர் ஒன்று, அதானே இங்கே பாரு வெண்ணிலா, உனக்கு அவ்வளோதான் மரியாதைமா, நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இங்கே சந்திரசேகர் சொல்லவும் இங்கே வெண்ணிலாவால் ஒன்றுமே பேச முடியல. அப்போது ஜெயா சொல்கிறாங்க, சக்தி நீ ஏன்டா இப்போ இவள்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லவும் இங்கே சந்திரசேகர் சொல்கிறாரு, ஜெயா அவளை அமைதியாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சண்முகம் பொண்ணுக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் பொன்னியை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கே இருந்தால் அது கண்டிப்பாக உஷாவுக்கு பிடிக்காது, அதனால் நாம் இங்கே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பொன்னி கிளம்பி வெளியும் போகிறாங்க. வெளில போனதும் அந்த பியூட்டிஷியன் கேர்ள் சொல்கிறாங்க, பொன்னி மேடம் இப்போ தான் கால் பண்ணாங்க, எங்களுக்கு இன்னொரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கான், நாங்கள் அங்கே போகிறோம், உடனே ஒரு 3 மணிக்கு மேலே பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போய் நம்ம பார்லருக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு உன்னை மேடம் ஈவினிங்காக பார்லர் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி ஒன்று, அப்படியா, அது வரைக்கும் நான் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. பொன்னி, அது வரைக்கும் இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 3 மணி போல் நீ போய் திங்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. சரி பொன்னி என்ன பண்ணுறாங்க, நம்ம பார்லருக்கே போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக சிவானி பாப்பா வருது. சிவானி பாப்பா வந்து, பொன்னியத்தை எங்கே போகிறீங்க, வாங்க உள்ளே போகலாம், எனக்கு பசிக்குது, காலையில் இன்னும் சாப்பிடல, நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம், அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, வாங்க பொன்னியத்தை அப்படின்னு சொல்லி இங்கே பொன்னியை லாக் பண்ணி உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா பொன்னியை அழைச்சிட்டு வர சொல்லி சிவானி பாப்பாவை சொல்லி விட்டதே நம்ம சக்தி தான். ஸோ சக்தி சொன்ன மாதிரியே சிவானி பாப்பா அழகாக பேசி பொன்னியை உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே உஷாவுக்கு நலங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே நலங்கு வைக்கிறாங்க. அப்போது உஷா சொல்கிறாங்க, சக்தி தம்பி நீங்கள் வந்து நலங்கு வைங்க அப்படின்னு சொல்லும்போது சக்தி பொன்னியை கூப்பிட்றாங்க. பொன்னி நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சக்தி கிட்டக்க போகும்போது அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே, தம்பி இது வந்து தனியாக நலங்கு வைக்கக்கூடாதுப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் நலங்கு வைக்கணும், உன் ஒய்ஃப் எங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக பொன்னியும் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே உஷாவுக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே உஷா அமைதியாக இருக்க சக்தியும் பொன்னியும் சேர்ந்து நலங்கும் வைக்கிறாங்க. நலங்கு வச்சு முடித்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே இங்கே உஷா செம்ம டென்ஷன் ஆகிட்டு நேராக வந்து, ஏ பொன்னி உனக்கு எத்தனை வாட்டி சொல்லலாம் அறிவே இருக்காதா, எனக்கு தான் நீ இந்த ஃபங்க்ஷன் வரது பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப என் ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்க, வந்த வேலை முடிஞ்சா கிளம்ப வேண்டியதானே, உன்னை யார்டி எனக்கு நலங்கு வைக்க சொன்னது அப்படின்னு கேட்கவும் இங்கே பொன்னி அமைதியாக
"இல்ல அக்கா, நான் வேணும்னு பண்ணலக்கா. சிவானி தான் அழைச்சிட்டு வந்துட்டா. இங்க இருக்கவங்களும் நலுங்கு வைக்க சொல்லி என்ன ஒரு மாரி பேசுனாங்க. அதனால தான் நலுங்கு வச்சேன். மத்தபடி எனக்கு உங்கள கஷ்டப்படுத்தணும்லாம் எதுவும் ஆசை இல்லக்கா." அப்படிங்கும்போது, இங்க வெண்ணிலா வந்துடுறாங்க. அப்பா பார்த்தீங்களா? எப்படி அப்படியே அப்பாவி மாரி நடிக்கிறா பாருங்க. இருக்கிற எல்லா தப்பையும் பண்றா. பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பா மாரி நடிக்கிறா. இதனால தான் இந்த வீட்ல இருக்கவங்கலாம் நடிக்கிறத நம்பிடுறாங்க. இல்லக்கா அப்படின்னு சொல்லி இங்க உஷாவும், வெண்ணிலாவும் பொன்னிய ரொம்பவுமே அசிங்கப்படுத்துறாங்க. இத நம்ப சண்முகம் பார்த்துறாரு. அங்கேருந்து வந்து, "என்னாச்சு பொன்னி? என்னம்மா பிரச்சனை இங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல மாமா. சும்மா தான் அக்காட்ட பேசிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணு உஷா ஒண்ணு, "பாத்தியா வெண்ணிலா எப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு, இவ சரியான நடிகை வெண்ணிலா." அப்படின்னு சொல்லவும், இங்க சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது. "இங்க பாரு உஷா, நீ வந்ததுலேருந்து பார்த்துட்டுருக்கேன். ரொம்பவுமே ஓவரா பேசிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு." அப்படின்னு சொல்லவும், இங்க உஷாவுடைய அம்மா பார்த்துடுறாங்க. "என்ன மாப்பிள, அந்த பொண்ணுக்காக நீங்க போயிட்டு உஷா கிட்ட சண்டை போடுறீங்க. பாவம் வாய் வயிறுமா இருக்கா. அவள்ட்ட போய் மூஞ்ச காட்டுறீங்க. அ அந்த பொண்ணு பண்ண தப்ப தானே என் பொண்ணு சொல்லி காட்டுறா. அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்?" அப்படிங்கவும், "இங்க பாருங்க அத்த, இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க." அப்படின்னு இங்க சண்முகம் சொல்லவும், அவங்க அத்தைக்கு ஒரு மாரி மூஞ்சி அடிச்ச மாரி ஆயிடுது. உடனே உஷா சொல்றாங்க, "போதுமாடி, இப்ப பார்த்தியா, ஒரு நாள் என் புருஷன் எங்க அம்மாவே எதிர்த்து பேசுறாரு. கொஞ்ச நேரம் பேசினா போதுமா, இவ எல்லாரையும் மாத்திருவா அப்படியே. கைக்காரி இவ." அப்படின்னு உஷா பேசவும், இங்க சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது. உஷாவ பலார்ன்னு அரைஞ்சிடுறாங்க. உஷாவ அறையவும், இங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. "என்னாச்சு மாப்பிள? ஏன் உஷாவ அடிச்சீங்க?" அப்படின்னு உஷாவுடைய அப்பா வந்து கேட்குறாரு. இங்க சந்திரசேகரு, ஜெயா, சக்தின்னு எல்லாம் வந்துடுறாங்க. "என்னாச்சு சண்முகம்? ஏன் உஷாவ அடிச்ச?" அப்படின்னு கேட்கும்போது, இங்க வெண்ணிலாலாம் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. ஒண்ணுமே பேச முடியல. "நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு என்ன நாளு? வளைகாப்பு உனக்கு. இப்படியாப்பட்ட சந்தோஷத்த நீ அனுபவிக்கணும்னா, அதுக்கு யார் தெரியுமா காரணம்? யார் தெரியுமா? அந்த பொன்னி தான். பொன்னி மட்டும் இல்லன்னா, நீ இந்நேரத்துக்கு அசிங்கப்பட்டு ஒரு மூலையில உட்காந்துருப்ப. உனக்கு குழந்தை இல்லன்னு சொல்லி எவ்வளோ பேர் உன்ன அசிங்கப்படுத்துனாங்க. அப்ப நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்ப? அந்த டைம்ல நமக்கு ஒரு குழந்தை வராதா? வராதான்னு எவ்வளோ ஏங்கியிருப்ப? ஆனா, உனக்கு குழந்தை பொறக்கணும்னு சொல்லி, அந்த பொண்ணு எத்தன கோவில்ல போய் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணா தெரியுமா? எவ்வளோ பரிகாரம் பண்ணா தெரியுமா? ஆனா, அப்படியாப்பட்ட பொண்ணிய நீ எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்க? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். போனா போதுன்னு விட்டா, ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லி, இங்க சண்முகம் போட்டு எல்லா உண்மையும் உடைக்கிறாரு. அத கேட்டதும் இங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்பதான் புரியுது உஷாவுக்கே. அப்போ நம்ம வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம் பொன்னி தானா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பொன்னி இதெல்லாம் பத்தி எதுவுமே கண்டுக்காம, "மாமா பிரச்சனை வேணாம். நான் இங்க இருந்தாலே பிரச்சனை வந்து தான் இருக்கும். எனக்கு மணி ஆச்சு. நான் பார்லருக்கு போணும்னு" சொல்லி பொன்னி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க வெண்ணிலாவால ஒண்ணும் பேசவே முடியல. என்ன இவரு என்னென்னமோ சொல்றாரு. எல்லாருமே அமைதியா நிக்கிறத பார்த்தா, இந்த பொன்னிய மனசு மாரி ஏத்துப்பாங்களோ அப்படிங்கிற மாரி வெண்ணிலா யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம உஷாக்காவ ஏத்தி விட்டு, திரும்பவும் பொன்னிய உஷாவுக்கு பிடிக்காம தான் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க உஷாவோட அம்மா, அப்பா சொல்றாங்க, "என்ன மாப்பிள சொல்றீங்க? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் பொன்னி தானா?" அப்படிங்கும்போது, "ஆமா அத்த. எல்லாத்துக்கும் காரணம் பொன்னி தான்." அப்படின்னு சொல்லவும், இங்க உஷாவோட அம்மா, அப்பா சொல்றாங்க, "நான் கூட லாஸ்ட்டா ஜாதகம் பார்த்தேன் மாப்பிள. அப்போ இந்த வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணால தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே உண்டாயிருக்குன்னு சொன்னாங்க மாப்பிள. அது உண்மைதானா அப்போ?" அப்படிங்கும்போது, "ஆமா அத்த. பொன்னி நம்பளாலேயே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு சில பிரார்த்தனைகள, பூஜைகள பண்ணா. அத பண்ணதோடைய பலன் தான் இன்னைக்கு உங்க பொண்ணு இப்படி வந்து நிக்கிறா. அப்படி இருக்கும்போது அவள போட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாளே! இவளாம் ஒரு பொண்ணா?" அப்படின்னு சொல்லி சண்முகம் பயங்கரமா கோவப்படுறாரு. இங்க உஷா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. இங்க சந்திரசேகர் வந்து, "சரி விடு சண்முகம். அதுக்காக ஏன்டா அடிச்ச போயிட்டு? பாவம்டா வளைகாப்புடா." அப்படிங்கும்போது, "என்னப்பா வளைகாப்பு? அந்த வளைகாப்புக்கு காரணமே அவ தான்ப்பா. அப்படி இருக்கும்போது அவள எந்த அளவு தான் கஷ்டப்படுத்த முடியும்? அவளும் ஒரு பொண்ணு தானே! அவளும் நம்ப அக்கா, நம்ப அக்கான்னு சொல்லி எவ்வளோ தான் பொறுத்து பொறுத்து போவா. ஒருத்தவங்க குனிறாங்கன்னா, கொட்டிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடாதுப்பா. அந்த மாரி தான் நினைச்சிட்டு இருக்கா அவ. அப்படி பொண்ணு எதிர்த்து பேசிட்டா எவ்வளோ நேரம் ஆகப்போது? ஆனா அவ நல்ல பொண்ணு. குடும்ப பொண்ணுங்கனால தானே அமைதியா போயிட்டுருக்கா. அத அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவள எவ்வளோப்பா கஷ்டப்படுத்த முடியும் நம்ப?" அப்படின்னு சொல்லவும், "புரியுது சண்முகம். சரி விடு சண்முகம்ன்னு" சொல்லி சண்முகத்த கூல் பண்றாங்க. இங்க வெண்ணிலா யோசிக்கிறாங்க. என்ன இது? அவ பாட்டுக்கு ஏதோ பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஏற்கனவே இந்த சந்திரசேகர் மாமாவும், சண்முக மாமாவும், சக்தி மாமாவும் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப வேற பொண்ணு என்னமோ பெருசா பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா இனிமே அவள விட்டு பிரிக்க முடியாது போல இருக்கு இந்த குடும்பத்த விட்டு. எப்படி தான் நம்ம இந்த குடும்பத்த விட்டு இவள பிரிக்கிறது? எப்படி நாம சக்தி மாமா மனசுல இடம் பிடிக்கிறது? ஒண்ணுமே புரியலையேன்னு இங்க வெண்ணிலா அப்படியே அதிர்ச்சியாகி குழப்பத்தோட நின்னுட்டுருக்காங்க. உஷா
எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஜெயாவுக்குமே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது எல்லாத்துக்கும் காரணம் பொன்னி தானா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொன்னி எப்படி நம்ம குடும்பம் கெடுக்கணும்னு நினப்பா? அப்போது இந்த கல்யாணம் நின்று போனதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்குமோ அப்படின்னு இங்கே ஜெயாவும் யோசிக்கிறாங்க.